ராசியில் இருந்த கேது பகவான் அடுத்தது உங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார் இல்லைங்களா. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு போயிட்டார். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுடைய தாக்கமும் உங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அதாவது ஒரு 8-9 மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சிரமத்திலேயே இருக்கிறீங்க, ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்கிறாரு இந்த கன்னிராசிக்காரங்களை. ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை, வெளியில் காட்டிக்கிறதில்ல, வெளியில் சொல்லிக்கிறதில்ல. ஏன்னா மனசுக்குள்ளார ஒரு பதப்பதப்பு, ஒரு பதட்டம். அதாவது என்னமோ ஒரு கடங்காரம் வந்துடுவாங்களோ, அதாவதுன்றது இது நடந்துருமோ, மனசுக்குள்ளார ஒரு பயம். கன்னிராசிகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எப்பயுமே ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு கொண்டவங்க தான் கன்னிராசிக்காரங்க. நல்லதோ கெட்டதோ அது உடனே சொல்லிடுவீங்க, கேட்டுருவீங்க. அப்படியாப்பட்டவங்களாலேயே கிட்டத்தட்ட பார்த்தா இந்த 8-9 மாதமாக உங்களால் ஜமாளிக்க முடியல. கிட்டத்தட்ட மதுனு மேலே உட்காந்துருக்கிற பூனை மாதிரி எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்குறீங்க. கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெலனா பல்லு போகுது. இப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுன்றதில் மாற்றமே இல்லை. அதாவதுங்க எப்பயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் வாழணும், சாதிக்கணும், 4 பேர்த்துக்கு முன்னாடி கண்ணியமாக கௌரவமாக பிழைக்கணுன்ற எதிர்பார்ப்பு எல்லார் மனசுலையுமே இருக்க தான் செய்யுது இல்லைங்களா. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த 26 நாள் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. காரணம் என்னன்னு பார்த்தா, உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றார். 10இல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகமாட்டான். நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார வேலை பறி போயிருக்கணும், வேலையில் சிரமம் கொடுத்துருக்கணும், கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கணும், திருமண தடை கொடுத்துருக்கணும், ஹெல்த்தில் பாதிப்பு கொடுத்துருக்கணும். அதாவது தேவையில்லாமல் பண கஷ்டம் இது கண்டிப்பாக நடந்திருக்கணும். இதில் நிறைய பேருக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார குறிப்பாக ஒரு 8 மாதத்துக்குள்ளார பார்த்திங்கன்னா தையல் போடுறது, கட்டு கட்டுறது, ஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டல் செலவு, அதாவது வீண் விரயத்தை கொடுத்துருப்பார். காரணம் என்னென்னா கண்டக சனி. அப்படியாப்பட்ட கன்னிராசிக்காரங்களுக்கு 10இல் குருவு இருந்து வேலை வாய்ப்பில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி 11ஆம் இடத்துக்கு தான் இப்போ குரு வரார். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானத்துக்கு குரு வரார். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 12 ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது. காரணம் என்னென்னா 10இல் இருந்த குரு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு. ஒரு மனிதனுக்கு 11ஆம் இடம் வலுக்கும் போது தான் அவங்க இடம் வாங்குகிற வாய்ப்பு கொடுக்குறாரு, சொத்து வாங்குகிற வாய்ப்பு கொடுக்குறாரு, கிரயம் என்ற வாய்ப்பு கொடுக்குறாரு. மண்மனை சார்ந்த விஷயம் உங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. உங்களுக்கு குறிப்பாக தடைகள் விலக போகுது, மண்மனை சார்ந்த தடைகள் விலக போகுது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு பெருக போகுது. தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டமாக இருக்கலாம், குழப்பத்தை பார்த்துருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம், மொத்தத்தில் வந்து அதிலிருந்து நீங்களே வெளியில் வந்திருக்கலாம், இல்லை வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். இது எல்லாமே இந்த தடையெல்லாம் விலகும். அப்போ தொழிலில் இருக்கிற தடைகள் விலகும். அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து இப்போ குரு பகவான் உங்கள் ராசியை 3ஆம் இடமாக பார்க்குறாரு. குரு பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பாருன்னு சொல்கிறாங்களா. அப்போ குரு உங்கள் ராசி எப்படி பார்க்குறாரு? தைரியஸ்தானமாக பார்க்குறாரு. அப்போ தைரியஸ்தானமாக குரு பார்க்குறாரு, லாப குருவாக உங்களுக்கு வராரு. இந்த ஒரு காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவி உட்காந்து பேசி முடிவெடுத்து இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, வண்டி வாங்கலாமா, கார் தோட்டம் துறம் வாங்கலாமா, எதுவுமே செய்ய முடியாமல் ஜான் ஏறி முளம் சரிஞ்சு உட்காந்தவங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறது இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். மண்மனை வாங்குகிற யோகம் உண்டு, பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா லாபகுருவாக வந்திருக்கிற நேரம் வந்து பிள்ளைங்களுடைய படிப்புக்கு சம்மந்தப்பட்ட அதாவது ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு. படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களாக இருந்தாலும் உங்களுக்கு கல்வி நல்லாயிருக்கும். இதே ஸ்கூல் படிப்பு குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் கைத்தட்டல், பாராட்டுகள், ஏதோ ஒரு வகையில் மெடல் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் உங்களுக்கு உண்டு. நல்ல ரேங்க் எடுக்கிற வாய்ப்பு உண்டு. காலேஜ் போயிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா இதுக்கு முன்னாடி அதாவது மைண்டு வந்து ரிலாக்ஸாக இல்லாமல் படித்த படிப்பு மைண்டில் உட்காராமல் ஏதோ ஒரு வந்து கெட்ட ஒரு டென்ஷன்லேயே இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி மனைவி மக்கள் குடும்பத்தை தாய் தந்தை விட்டுட்டு வெளியில் போன கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க. ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ சூப்பராக இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி தெரியுங்களா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மன உளைச்சல். ஏன்டா இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் மனசில் உங்களோட மைண்டு ஓடிட்டுருக்கோம். இன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா நாம் சொல்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நம்ம ஐடியா கேட்குறவங்க நல்லா இருக்கிறாங்க, நாம் நல்லா இல்லையே, அந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் இருந்தாலும் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாப குருவாக வராரு. இப்போ வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி நீங்கள் நிச்சயமாக சொல்கிற பார்க்க போகிறீங்க. சரிங்களா? இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 11க்குள்ளார திருமண தடையாக இருக்குங்களா, விலக போகுது. புத்திர செல்வங்கள் இல்லைங்களா, தடை கண்டிப்பாக நிவர்த்தியாக போகுது. அது போக பார்த்திங்கன்னா உங்களோட வளர்ச்சி வாழ்வாதாரம் நல்லா இல்லைங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை பிளான் போட்டாலும் அந்த பிளான் நமக்கு ஃப்ளாப் ஆயிடுது, நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புன்னு சொல்லுவேன். தைரிய குருவாக பார்க்குறாரு. திருமண தடைகள் விலகும், நீங்கள் பயப்படவே வேண்டாம். உடல் உபாதிகள்லாம் கண்டிப்பாக சரியாகும். புரியுங்களா? மண்மனை சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா அமையும். அதை விட பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்றைக்கி எது பண்ணினா நல்லா இருக்குமோ அதில் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தைரிய குரு லாபஸ்தானத்தில் வர்றதுனால தேவையில்லாத விஷயத்தில் பண்ண வேண்டாம். அப்படி தேவையில்லாத விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மாடு கறக்க பூனை குடிக்க கரெக்டாக போயிடும். இன்றைக்கி எது நல்லதோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். பொதுவாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி மேக்ஸிமம் அதாவது கன்னிராசிக்காரங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையே என்னென்னா அதாவது எலும்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பார். புதன் சார்ந்து கொடுக்குற விஷயம் என்னென்னா எலும்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை போக பார்த்திங்கன்னா கல்வியில் பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாம் உங்களுக்கு நான் ஏன் பாசிட்டிவாகவே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு வரதுனால தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் பாசிட்டிவாக சொல்கிறேங்க. எந்த ஒரு விஷயமும் நெகட்டிவாக சொல்கிற விஷயம் இப்போ கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கிறது சொல்கிறது காரணம் என்னென்னா உங்களுக்கு இப்போ கண்டக சனி, அப்போ கண்டக சனியே இருந்த சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறாரு. அப்போ எப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறாரு? நவம்பர் 28ஆம் தேதி தான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போ நவம்பர் 11 வரைக்கும் தான் இந்த குரு அதிசாரம் ஆகிறது. அப்போ அவருடைய குரு சனி பகவான் அவருடைய கண்டக சனியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால இயல்புக்கு மாறாக தான் ஒரு வேலை செய்வார். அதனால தான் உங்களுக்கு அது நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். லாபஸ்தானத்தில் குரு வர்றதுனால பாசிட்டிவாக சொல்கிறேன். அது போக குரு உங்கள் ராசி தைரிய குருவாக பார்க்குறாரு உங்கள் ராசியை, அதனால் உங்களுக்கு நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். புரியுதுங்களா? இது எல்லாமே இந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு நேரம் நமக்கு வர்றது அப்படின்னா வடிவேல் சொல்கிற மாதிரி கப்புன்னு அதை யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் இது நல்லா இருக்கும். அது நீங்கள் படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, ரெண்டாவது திருமணம் புத்திரபாக்கி விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட வளர்ச்சி இந்த 26 நாள் நிச்சயம் சொல்கிறேன் நல்லா தான் இருக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோன்னா உங்கள் அது நமக்கு சாதகமாக அல்லது பாதகமானதை தெரிஞ்சு எடுங்க. சரிங்களா? இப்போ ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை தான் செய்துக்கிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி நல்ல போஸ்டிங்கில் தான் இருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு கை கொடுக்குதா, அதனால் நம்ம 4 காசு சம்பாரிச்சிருக்கிறோமா, முதல்ல அது பார்க்கணும். விவசாயம் பண்ணி சாதிச்சு கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, நமக்கு எது செட் ஆகும், நமக்கு எந்த தொழில் செட் ஆகும், எந்த ஃபீல்டில் போனால் நமக்கு நல்லாயிருக்கும், நம்மளோட வளர்ச்சி எதை நோக்கி போகுது, இது எல்லாமே முதல்ல உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்துக்கிட்டு நிச்சயமாக நீங்கள் முயற்சி எடுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் வெற்றியாக தான் அமைய போகுதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? மொத்தத்தில் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மைண்டு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அதாவது ஒரு நிலையில் இருக்காது. இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படியா இப்படியா நிறைய யோசிப்பீங்க. இப்போ இவரெல்லாம் இவ்வளோ நேரம் சொல்கிறாரு, இதெல்லாம் நிச்சயமாக நடக்குமா அப்படின்னு கூட உங்கள் மைண்டு தோணும். காரணம் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் என்னென்னா புதன் பொறுத்த வரைக்கும் யோசிக்கிற அவர் தான். அதுக்கு தான் நான் சொல்கிறது என்னென்னா புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்கிறவரும் புதன் தான். இப்போ இதோடைய விளக்கு நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட அங்கே ஒரு வேலைகள் செய்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ராசி தான் கன்னி ராசிக்காரங்க. எப்பயுமே உங்களோட எண்ணங்கள் எதிர்பார்ப்பு உங்களோட ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா, உங்களோட திசா புத்தி காலம் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நான் சொன்னது உங்களுக்கு நடந்தே தீரும்.
இந்த 26 நாள் முடிஞ்சு நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னென்னு சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவதுன்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.